குரு அதிசார பயிற்சியில் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு பிஸ்னஸ் ப்ராஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுசாக தொழில் நிறைய பேர் வந்து தொடங்குவாங்க. இந்த கடைசி மந்த்து தானே, கடைசி 2 மாதம் தானே, இதில் என்னன்னு விடாமல் இப்போவே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அட்லீஸ்ட் அதுக்கான ஒரு பிளானு பிள்ளையர் சொல்லியாவது போட ஆரம்பிப்பாங்க. ரொம்ப நாளாக உழைக்கும் வர்க்கம்னு வேலையிலே இருந்துட்டு இருந்தவங்க கூட நம்ம முதலாளி ஆகலாம், நம்மளால இதை பண்ண முடியும். ஐடி வேலையை விட்டுட்டு வந்து வடகடை போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி உள்ளவங்க எல்லாமே இந்த மாதிரி 11ல் குரு இருக்கும்போது ஆரம்பித்தவங்க தான். பட் இது அவங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐடி வேலையை விட்டுட்டு வந்தார், இன்றைக்கி இவ்வளோ சம்பாதிக்கிறாரு அப்படிலாம் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் பார்த்துருப்போம். உடனே உணர்ச்சி வசப்பட்டு இந்த முடிவு எடுக்காமல் நமக்கு எது ஒர்க் அவுட் ஆகுங்கிறத கொஞ்சம் தீர்க்கமாக சிந்திச்சு இவங்க ஒரு முடிவு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பாக இவங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் அப்படிங்கிறது சூப்பர் சக்ஸஸ்ஃபுல், அதில் டவுட்டே இல்லை. 11ஆம் இடம் நல்லா இருக்கிறதுனால நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். இவங்க எதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் ப்ராஃபிட் கிடைக்கும். லேண்டாக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், ஸ்டாக்ஸு, ஷேர் மார்க்கெட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் எதில் இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்கனாலும் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸ்பெக்குலேஷன்ஸுங்கிற பிளைண்ட் கேமுக்குள்ளே போக வேண்டாம். ரொம்ப ஷார்ட் டேர்மில் ரொம்ப ஹை ரிஸ்கில் ஒரு பணம் கிடைக்குதுன்னா நம்பி ஏமாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 7ல் சனி இருந்து ராசியை பார்க்குறாரு. ஸோ ஷுரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இவங்க பண்ண நல்ல லாபத்தை இவங்க அனுபவிக்கலாம்.